எதையும் தாங்கும் இதயம் கொண்ட தியாக செம்மலாக விளங்கக்கூடிய விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நடப்பு ஆண்டில் மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல் களத்திரஸ்தானத்தில் இருந்து கண்டகஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 90% பேர்களுக்கு மறைமுக எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிலர் ஏன் தன்னை எதிர்க்கிறார்கள் என்றே தனக்கே புரியாது. அந்த அளவுக்கு மறைமுக எதிர்ப்பும் இருக்கும், நேரடி எதிர்ப்பும் இருக்கும். யாரை பகைத்துக் கொள்ளக்கூடாது இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் திடீரென்று பகைத்துக் கொள்வார்கள். அதுவும் எதிர்ப்பெல்லாம் இவர்களுக்கு சாதாரணமாக இருக்காது. இவர்களை விட சக்தியில் மீறியவர்கள் தான் இவர்களை எதிர்ப்பார்கள். அப்படி நடக்கும்போது மிகப்பெரிய மனக்குழப்பம் ஏற்படும். அந்த மனக்குழப்பத்தால் என்ன செய்வது என்று சில நேரம் குழம்பி விடுவார்கள். ஆனால் அந்த குழப்பம் சில நேரம் தான் இருக்கும். மீண்டும் எழுந்து நின்று தைரியமாக பேஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கண்டக குரு எவ்வளவு பெரிய எதிர்ப்பையும் வெல்ல வைக்கும். அது மறைமுக எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, நேரடி எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, எதிரிகளை தும்சம் பண்ணக்கூடிய காலம் இந்த 8ஆம் இடத்தில் குரு பயிற்சியாகும் காலம். களத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய குரு பகவானால் திடீர் ராஜயோகம் கிடைக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது குறைவாகத்தான் இருக்கும், உழைப்பு தான் அதிகமாக இருக்கும். கொடுக்கிற தெய்வம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் என்ற பழமொழிக்கேற்ப ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகும் குரு பகவான் தன் திரிகோண பார்வையால் உங்கள் விரயஸ்தானமான அயனஸ்தானமான 12ஆம் இடத்தை பார்வையிடுவார். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடும் பொழுது அந்த விரயமாகாமல் சுப விரயமாகும். சுப செலவுகள் என்றால் உங்கள் இல்லங்களில் திருமண ஓசை ஒலிக்கும், மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும், காசு விரயமாகும், ஆனால் அது சுபமாக இருக்கும். கடந்த வருடமாக விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சரியான தூக்கம் இல்லை. சரியான தூக்கம் கிடைக்காமல் கனவுகள் தொந்தரவால் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். கண்டகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் சமசப்த பார்வையாக உங்களுடைய தனஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்வையிடுவார். அந்த 2ஆம் இடத்துக்கு தனாதிகாரனே குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்க கண்டகஸ்தானத்தில் இருந்து சமசப்த பார்வையாக தன்னோட ராஜ்யமான வீட்டை அவர் பார்வையிடுகிறார். நல்ல லாபங்கள் கிடைக்கும், பெயர் புகழ் கிடைக்கும், உங்கள் திறமைக்கேற்ற ப்ரமோஷனும் கிடைக்கும். ஆக பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலமாக இது அமைகிறது. பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எது கிடைத்தாலும் பெயரும் புகழும் கிடைக்காது. அப்படிப்பட்ட பெயரும் புகழும் இந்த கண்டக குருவால் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் குரு பகவான் தன் திரிகோண பார்வையாக உங்கள் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தை பார்வையிடுவார். 4ஆம் இடத்தை பார்வையிடும் காலத்தில் மாணவ மாணவியர்களுக்கு மிக மிக ஒரு உன்னதமான காலமாக அமைகிறது.